சின்ன தடாகத்தில் ஸ்ரீ ஐஸ்வர்யா மருத்துவமனையின் புதிய கட்டிட திறப்பு விழா பத்மஸ்ரீ டாக்டர் ஜி பக்தவத்சலம் திறந்து வைத்தார். கோவை சின்ன தடாகம் பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளாக மருத்துவ சேவை ஆற்றி வரும் ஸ்ரீ ஐஸ்வர்யா மருத்துவமனை நவீன வசதிகளுடன் கூடிய புதிய கட்டிட திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. விழாவிற்கு கேஜி மருத்துவமனையின் தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் ஜி பக்தவத்சலம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு புதிய மருத்துவமனை கட்டிடத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். மருத்துவமனையின் நிறுவனர் டாக்டர் டி பரமேஸ்வரன் மற்றும் நிர்வாக மற்றும் மனிதவளத்துறை தலைவர் பானுப்பிரியா பரமேஸ்வரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கடந்த 2 தசாப்தங்களாக இப்பகுதி மக்களுக்கு வழங்கி வரும் சேவையை இந்த புதிய நவீன கட்டிடத்தின் மூலம் இன்னும் மேம்பட்ட தொழில்நுட்பத்துடன் தொடர உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். விழாவில் கௌரவ விருந்தினர்களாக IMA தலைவர் தேர்வு டாக்டர் AK ரவிக்குமார், IMA அரசு மற்றும் கார்ப்பரேட் விவகாரங்கள் இயக்குநர் டாக்டர் S கார்த்திக் பிரபு, ESI மருத்துவக் கல்லூரி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் N தமிழ்ச்செல்வன், IMA கோவை தலைவர் டாக்டர் P கோஷல்ராம், IMA கோவை தலைவர் டாக்டர் R ஸ்ரீ ராமலிங்கம், IMA நிதிக் செயலாளர் டாக்டர் R பாலமுருகன், தலைமை கட்டிட கலைஞர் S கண்ணன் மற்றும் சின்ன தடாகம் பகுதி உள்ளாட்சி பிரதிநிதிகள், பல்வேறு சங்கங்களின் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். புதிய கட்டிடத்தில் மகப்பேறு மருத்துவம், சர்க்கரை நோய் சிகிச்சை, எலும்பு முறிவு சிகிச்சை மற்றும் கண் சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கான நவீன வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. ஐஸ்வர்யா குழுமத்தின் கீழ் செயல்படும் ஐஸ்வர்யா கல்வி ஆலோசனை மையம், பானுப்பிரியா பார்மாசூட்டிகல்ஸ் ஆகிய நிறுவனங்களின் உறுப்பினர்களும் விழாவில் பங்கேற்றனர். சம்சாரம் சொன்னபடி கேட்கணும். ஹலோ, சம்சாரத்தை திட்டக்கூடாது. யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்குறாரு எங்கள் தலைவர். நான் ஒரு 50 வருஷத்தில் 30. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டாக்டர் பரமேஸ்வரன், பொதுநலம் மற்றும் சர்க்கரை நோய் மருத்துவர். பார்த்திங்கன்னா 20 ஆண்டுகளுக்கு மேலே நான் சின்ன தடாகம் வில்லேஜில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நிறையா முகாம்கள்லாம் பண்ணி, ஏன் இந்த முகாம்கள்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, இந்த ஏரியாவில் நிறைய புவர் பீப்புள்ஸ், ட்ரைபல் பீப்புள்ஸ், மலைவாழ் மக்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10-20 கிராமங்கள், மலைவாழ் கிராமங்கள் இருக்குது. பணப்பள்ளி, மூலக்காடு, நிறைய மலைவாழ் மக்கள்கள் இங்கே வாழ்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அனீமியா அப்படிங்கிற இரத்த சோகை நோய் இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 5 கிராம் இல்லை 6 கிராம் தான் ரத்தம் இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கிறது இல்லை. அதனால் அவங்களுக்கெல்லாம் நான் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். அவங்களுக்கு ரத்த சோகையை சரி பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நோய்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சு 20 ஆண்டுகளாக இது ஒரு சேவையாகவே கொண்டு போய் சின்ன தடாகத்தில் இருந்து இந்த முகாம்கள்லாம் போட்டு அந்த நோயாளிகள்லாம் கண்டுபிடிச்சு இல்லாதப்பட்டவங்களுக்கு இலவச மருந்துகளும் கொடுத்து இந்த சேவையை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 20 ஆண்டுகள் நிறைவடைந்து 21ஆம் ஆண்டில் நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பழைய மருத்துவமனையை இடிச்சிட்டு புது மருத்துவமனை கட்டிடம் இன்னைக்கு திறப்பு விழா. இந்த திறப்பு விழாவுக்கு வந்து பத்மஸ்ரீ டாக்டர் ஜி பக்தவத்சலம் ஐயா தான் இன்னைக்கு வந்து இந்த புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார். அவர்களோட எங்களுடைய சிறப்பு விருந்தினர்கள் டாக்டர் AK ரவிக்குமார், டாக்டர் கார்த்திக் பிரபு, டாக்டர் கோஷல்ராம், இந்திய மருத்துவ சங்கம் தற்போது தலைவர், டாக்டர் பாலமுருகன், டாக்டர் ஸ்ரீராமலிங்கம், இந்த மாதிரி பல்வேறு மருத்துவர்கள் வந்து இன்னைக்கு கலந்துட்டு இன்னைக்கு வந்து எங்களை வந்து கௌரவிச்சாங்க. இவங்கெல்லாம் வந்ததே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அது போக பார்த்தீங்கன்னா எங்களுடைய கன்சல்டன்ட் டாக்டர் தமிழ்ச்செல்வன் சார், இந்த பில்டிங்கை வந்து கட்டி கொடுத்தவர் ஆர்கிடெக்ட் கண்ணன் சார், இவங்க எல்லாமே வந்து இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்து எங்களை பெருமைப்படுத்தி இந்த சேவையை நாங்கள் தொடர்ந்து செய்ய இருக்கின்றோம். இந்த சேவைக்காக என்னுடைய மகன் மகள் அவர்களையும் மருத்துவம் படிக்க வைத்து மருத்துவத்துறையில் ஈடுபடுத்தி என்னுடைய குடும்பமாக சேவை செய்ய சின்ன தடாகத்தில் காத்திருக்கின்றோம். இந்த சேவையை தொடர்ந்து செய்ய மக்களுடன் மக்களாக வாழ நாங்கள் காத்திருக்கின்றோம். நன்றி.